நாளைக்கு கிருத்திகைன்றதுனால ஸோ சாமி ரூமெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையும் டீப்பாக க்ளீன் பண்ணியிருந்தேன். சாமி ரூம் வந்து மேலெல்லாம் ஒரு ரொம்ப டஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி தான் ரொம்ப இங்கே வேலை நடக்குது. வெளியே வீடெல்லாம் நிறைய டஸ்ட் ஆகிட்டே இருக்குது. நான் டெய்லி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ கூட டஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுமாரி சாமி ரூம் இருக்கிற கிச்சன் அந்தமாரி வந்துகிட்டே இருக்கும் அந்த டஸ்ட்டுங்க. ஸோ நான் அப்போ கூட க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமிக்கெல்லாம் விளக்கேற்றுவேன். ஃபோட்டோஸ் எல்லாம் க்ளீனாக துடைச்சி முடிச்சுட்டு சாமிக்கு வந்து குங்குமம் மஞ்சள்லாம் எடுத்து க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்லாப்பில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ரங்கோலி போட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து பெயிண்ட்லேயே போட்டு வச்சுருப்பேன். பட்டு இது வந்து அப்பப்போ நான் வந்து அரிசி மாவில் கோலம் போடுவேன். ஸோ அதனால அப்படி போட்டு வச்சுட்டும் போது எறும்பெல்லாம் வருது சின்ன சின்னதாக. ஸோ அதுமாரி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் அப்படி போடுவேன். அதுமாரி பெயிண்ட்டுக்கெல்லாம் போட மாட்டேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா அந்தமாரி சாமி இதெல்லாம் விளக்குறது பாத்திரம் காப்பர்ஸ் எல்லாம் சில்வர்ஸ் எல்லாம் விளக்குற மாரி அப்படி இது ஆர்டர் பண்ணி நான் ஒரு 2-3 மந்த் ஆயிடுச்சு. பட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு சின்ன சின்ன ட்ராப்ஸ் தான் அது ஒரு ஒரு ஸ்பாஞ்சில் போட்டு நல்லா நம்ம இது பண்ணோன்னா நல்லா பளபளன்னு ஆயிடுது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் விலைக்கு காமிச்சேன். பட் அந்த வீடியோ வந்து சேவ் ஆகல. ஸோ அதனால அப்படியே இது பண்ணிட்டேன். அதில் தான் நான் வந்து சின்ன சின்ன ட்ராப்ஸ் போட்டு நல்லா க்ளீனாக தேய்ச்சிடுவேன். கை போட்டு தேய்க்கிற அளவுக்கே இல்லை. ஒரு ஸ்பாஞ்சில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன்னா நல்லா பளபளன்னு ஆயிடுது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் ஒரு 6:30க்கு மேலே விளக்கேற்றலாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் வந்து வெளியிலலாம் கொஞ்சம் க்ளீனாக வாஷ் பண்ணி க்ளீனாக கழுவிட்டேன். இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தது. வெளியில் 2 வண்டியும் இல்லை. ஒரு 2 பேர் வெளியே போயிட்டு இருந்தாங்க வண்டி எடுத்துகிட்டு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி க்ளீனாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் போல் நல்லா ஒரு கோலம் போட்டு ஒரு 7:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் விளக்கேற்றினேன். விளக்கேற்றி முடிச்சு பூஜை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.